தமிழ் வணக்கம். உக்ரைனிய அதிபர் தன்னுடைய வலது கையை இழந்தார். ஆண்ட்ரிச் ஜார்மாக் பதவி விலகினார். ஊழல் குற்றச்சாட்டு. உக்ரைனில் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கின்ற ஊழல் குற்றச்சாட்டுகளும் அதை அடக்குவதற்கு உக்ரைனுடைய ஊழல் பிரிவு எடுத்திருக்கும் நடவடிக்கையும் அந்த நாட்டை மிகவும் பின்தங்கிய நிலைக்கு கொண்டு சென்றிருக்கின்றது. வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சியதை போல ரஷ்யாவினுடைய முன்னாள் அதிபர் டிமிட்ரி மெட்வெடேவ் உக்ரைனிய அதிபர் ஒரு கோமாளி என்றும் அவர் ஏற்கனவே கோமாளித்தனமான ஸ்டாண்ட் அப் காமெடிகளை செய்கின்ற ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அவருடைய ஆட்சி கவுள தொடங்கிவிட்டது, இனி அதை யாராலும் தடுக்க முடியாது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எதிர்வரும் 2028 ஆண்டு தேர்தலில் தான் போட்டியிடுவேன் என்று தன்னுடைய புதிய AI புகைப்படத்தை வெளியிட்டிருக்கின்றார். சவுதி இளவரசர் மிக பிரம்மாண்டமான சர்வதேச விமான நிலையம் ஒன்றை அமைப்பதற்கான முதலீட்டை வழங்கியிருக்கின்றார். அடுத்த ஆண்டு பணிகள் ஆரம்பிக்கின்றன. உலகின் மிகப்பெரிய விமான நிலையத்தை சவுதியில் அமைத்து 2030 சவுதி விஷன் என்கின்ற திட்டத்திற்கு மிகப்பெரிய வலுவை வழங்க இருக்கின்றார். சவுதி முன்னேறினால் ஈரான் சும்மா இருக்குமா? ஈரான் சீனா சிறப்பு ஒப்பந்தம். சீனாவினுடைய பட்டு வழியாக வருகின்ற ரயில் வண்டிகள் 60 மில்லியன் தொன் அளவிலான பொருட்களை ஏற்றி செல்லுகின்ற சந்தியாக விளங்கப் போகின்றது ஈரான். அதற்கான ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது. உலக அரங்கில் உன்னதம் பெற்ற முக்கியமான செய்திகளினுடைய தொகுப்பு. உக்ரைனிய அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கி தன்னுடைய நண்பராகிய ஆண்ட்ரிச் ஜார்மாக்கை இழந்தார். யுக்ரைனுடைய படைத்துறை தலைவராகவும் உக்ரைனிய அதிபரனுடைய ஆரம்பகால நண்பராகவும் இருந்த ஜார்மாக் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கின்றார். ஊழல் குற்றச்சாட்டு காரணமாக. ஆனால் இவர் ராஜினாமா செய்தார் என்பது அல்ல, அதிபரினால் பதவியில் இருந்து விலகும்படி கேட்கப்பட்டார் என்றும் கூறப்படுகின்றது. இதில் 2 விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று, மிக மிக நெருக்கடியான நிலையில் ஜெலன்ஸ்கி இருக்கின்றார். இரண்டாவது, உக்ரைனுடைய சட்டம் சரியாக நடைபெறுகின்றதன் அடையாளம் இது என்று வேறு சிலர் கூறுகின்றார்கள். ஆனால் சட்டம் சரியாக நடந்தாலும் கூட இந்த தவறை செய்திருப்பவர் சாதாரண ஒருவர் அல்ல. உக்ரைனிய அதிபருக்கு அடுத்ததாக அந்த நாட்டினுடைய உப அதிபர் போல அனைத்து இடங்களிலும் நின்ற ஒருவர் பதவி விலகி இருப்பதும் ஊழலில் சிக்கப்பட்டு இருப்பதும் உக்ரைனுக்கு ஏற்பட்டிருக்கின்ற மிகப்பெரிய பின்னடைவாக இருக்கின்றது. ரஷ்யாவினுடைய படைகள் உக்ரைனுக்குள் நுழைந்த முதல் நாள் உக்ரைனிய அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கியுடன் இவரும் ரைபிளை அருகில் வைத்துக் கொண்டு படுத்திருந்தவர்கள் ரஷ்யா வருமாக இருந்தால் சுடுபவர்களை சுட்டுவிட்டு தாங்களும் தற்கொலை செய்யலாம் என்கின்ற முடிவில் இருந்தவர்கள் என்பதும், அன்றிலிருந்து இன்று வரை ஒன்றாக இருந்தவர்கள் இப்பொழுது பிரிய வேண்டிய நிலை வந்திருக்கின்றது. இது செலன்ஸ்கிக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய AI படத்தை வெளியிட்டார். 2028 ஜெஸ் என்று எழுதியிருக்கின்றார். இதற்கு பெயர் ரம்பிளிகன்ஸ் என்றும் அவர் பதிவிட்டிருக்கின்றார். அதாவது டொனால்ட் ட்ரம்ப் ரிப்பப்ளிகன் கட்சி இரண்டும் இணைந்தது ரம்பிளிகன்ஸ் என்கின்ற கொள்கையாகும். அதேவேளை டொனால்ட் ட்ரம்பினுடைய கொள்கை எங்கே செல்ல போகின்றது என்ற கேள்வியும் அதற்கான ஆய்வுகளும் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இதில் முக்கியமானது, டொனால்ட் ட்ரம்ப் கிரிமியா குடாவையும் உக்ரைனில் ரஷ்யா கைப்பற்றிய பகுதிகளையும் வழங்குவாராக இருந்தால் அதற்கு பின்னர் நேட்டோ என்ற அமைப்பு தானாகவே இல்லாமல் சென்றுவிடும் என்று டென்மார்க்கினுடைய படைத்துறை ஆய்வாளர் கிளவுஸ் மெட்டிசன் தெரிவித்தார். 2014 ஆண்டு புட்டின் கிரிமியா குடாவை கைப்பற்றிய பொழுது மேற்கு நாடுகளுக்கு ஒரு ராஜதந்திர அதிர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்றும் சுகபோக வாழ்வில் திளைத்து ஆளாளுக்கு கதை விட்டு திரிந்த மேற்கு தலைவர்களுக்கு நெருக்கடியை உருவாக்குவதற்காக கைப்பற்றிய விவகாரமானது இப்பொழுது ரஷ்யாவிற்கு லாபகரமாக மாறி இருக்கின்றது. கிரிமியா உட்பட மற்ற பகுதிகளையும் ஒப்படைப்பது மட்டுமல்ல, நேட்டோ என்பது செயலிழந்து போக போகின்றது என்பது ரஷ்ய அதிபருக்கு மகத்தான வெற்றி என்றும் அவர் குறிப்பிடுகின்றார். அதேவேளை ரஷ்யாவினுடைய உப அதிபர் டிமிட்ரி மெட்வெடேவ் உக்ரைனிய கோமாளியினுடைய சரிவை இனி யாராலும் தடுக்க முடியாது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆண்ட்ரிச் ஜார்மாக்கினுடைய பதவி விலகல் உக்ரைனிய அதிபரனுடைய வீழ்ச்சிதான் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் உக்ரைனிய அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கி இப்படியான மாற்றங்களினால் தங்களுடைய போரில் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று கூற வேண்டிய வசனத்தை கூறி முடித்திருக்கின்றார். இப்படி உக்ரைனுடைய தள்ளாட்டமான சூழலில் ரஷ்யா எப்படி இருக்கின்றது? ரஷ்யாவில் போர் புட்டினுக்கும் அவருடைய FSB படைப்பிரிவிற்கும் பலத்த லாபத்தை கொடுத்திருக்கின்றது என்பது உண்மைதான். அவர்களுக்கு புகழ் கிடைத்திருக்கின்ற
இருக்கின்றது. அவர்கள் கழுத்தில் போட்டிருக்கின்ற பூமாலையின் பூக்கள் இல்லாமல் வெறும் நார் மட்டும் இருக்கின்றது. ரஷ்யாவினுடைய பொருளாதாரமும் ஆயுத களஞ்சியங்களும் வற்றிவிட்டன என்பதுதான் அவர்களுடைய தோல்வியாக இருக்கின்றது. ரஷ்யாவினுடைய அரசில் பற்றாக்குறை இருக்கின்ற காரணத்தினால் உள்ளக ரீதியான போட்டிகள் ஏற்பட்டிருக்கின்றன. ரஷ்யாவினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 8% இந்த போருக்கு சென்றாலும் கூட 40% பொருளாதாரம் போருடனேயே சிக்கப்பட்டதாக இருக்கின்றது. யாரெல்லாம் போருக்கு உதவி செய்கின்றார்களோ, ரஷ்ய அதிபரினுடைய மாபெரும் சாம்ராஜ்யத்தை உருவாக்குகின்ற இம்பீரியலிச கொள்கைக்கு ஆதரவாக இருக்கின்றார்களோ, அவர்கள் ரஷ்ய அதிபருடன் நேரடியாக உடனடியாக பேசக்கூடியதாக இருக்கின்றது. அத்தகையவர்கள் ஒவ்வொரு புது சீனை விட்டு புதிய கயிறுகளை திரித்து விட்டு ரஷ்ய அதிபரை பணத்தை ஒதுக்க வைக்கின்றார்கள். ஆனால் உண்மையாக பணம் ஒதுக்க வேண்டிய இடத்திற்கு பணம் செல்லாத காரணத்தினாலும் பணம் பற்றாக்குறையாக இருப்பதனாலும் உள்ளகத்தில் இருவேறு அணிகள் மோதிக்கொண்டிருக்கின்றன. தங்களுடைய திறமையால் பணத்தை எடுக்கின்ற குழு ஒன்றும் பணம் எடுக்க முடியாத குழு இன்னொன்றுமாக இருபெரும் அணிகள் உருவாகி இருக்கின்றன. உக்ரைனில் அன்ட்ரிச் ஜார்மாக் ஊழல் குற்றச்சாட்டில் பதவி விலகியதை போல ரஷ்யாவில் பதவி விலக வேண்டுமாக இருந்தால் பெருந்தொகையானவர்கள் பதவி விலக வேண்டி வரும். இப்போதைய கருத்துக்களை கூறிக்கொண்டிருக்கின்ற டிமிட்ரி மெட்வெடேவ் கூட ஆயுத விற்பனையில் இருக்கின்ற ஊழலில் சிக்கப்பட்ட ஒருவராகவே இருக்கின்றார். எனவே ஊழல் என்பது ரஷ்யாவிற்கு இல்லாத ஒன்றாகவும் உக்ரைனுக்கு இருக்கின்ற ஒன்றாகவும் இருப்பதே இதில் இருக்கும் வித்தியாசமாகும். இப்போது வருமானம் இல்லாத ரஷ்யாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தை சேர்ந்த சர்ஜய் லவ்ரோவ் அவருடைய அணி ஏறத்தாழ ஓரங்கட்டப்பட்ட நிலையில் புட்டினுடைய தலைமைக்கு நெருக்கமாக ஆலோசகர் யூரி உஷ்யாகோவே இப்பொழுது முன்னணி பெற்றிருக்கின்றார். அவரே அரங்கில் முதலிடமும் பிடித்திருக்கின்றார். அந்த வகையில் இப்படியான ஒரு இக்கட்டான நிலைக்கு ரஷ்ய அதிபர் கூறுகின்ற நியாயம், நாம் ஒரு இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம், இதில் நல்லது கெட்டது என்பது எதுவுமே கிடையாது, இலக்கே முக்கியம் என்று தவறான ஒரு நிர்வாகத்திற்கு வியாக்கியானமும் கொடுத்திருக்கின்றார். சவுதி அரேபியா பிரமாண்டமான விமான நிலையம் ஒன்றை அமைக்க ஆரம்பித்திருக்கின்றது. கிங் சல்மான் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் என்பது இதனுடைய பெயர். KSIA என்று அழைக்கப்பட போகின்றது. வருடாந்தம் 40 மில்லியன் பயணிகள் வரக்கூடியவாறு இதனுடைய கட்டமைப்பு இருக்க போகின்றது. உலகின் மிகப்பெரிய விமான நிலையமாக இது அமைப்பு வர இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. சவுதியினுடைய தலைநகர் ரியாட்டின் வர்த்தகம், உல்லாச பயணம் என்பன விருத்தியடைய கூடியவாறு இது உருவாக்கப்படுகின்றது. 2029 ஆண்டு கட்டி முடிக்கப்படும். சவுதி இளவரசர் 2030 விஷன் என்று கூறப்படுகின்ற ஒரு கனவு உலகத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார். அதில் ஒன்றாக இது 29 ஆண்டு நிறைவு பெறும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த விமான நிலையம் சாதாரண விமான நிலையம் அல்ல. ஆறுகள் கிளைகிளையாக ஓடுவது போல 6 பெரும் ஓடுபாதைகள் உள்ள இடம். 120 மில்லியன் பயணிகளை கவர்வதாக எதிர்கால திட்டம் இருக்கின்றது. 2050 150 மில்லியன் பேர் இந்த விமான நிலையம் ஊடாக மத்திய கிழக்கில் கடந்து செல்வார்கள். இப்பொழுது கட்டாரும் எமிரேட்ஸ் நாடுகளும் உருவாக்கி இருக்கின்ற விமான சேவைகளுக்கான சாம்ராஜ்யங்களை எல்லாம் கடந்து பிரம்மாண்டமான ஒரு சாம்ராஜ்யத்தை சவுதி அமைக்க முன் வந்திருப்பதற்கான காரணம், அமெரிக்காவிடம் இருந்து கிடைத்திருக்கின்ற பாதுகாப்பு உத்தரவாதம் இருப்பதனால் ஈரானினால் வரக்கூடிய ஆபத்துகளில் இருந்து தன்னை பாதுகாக்கின்ற நிலையில் சவுதியினுடைய முதலீடுகள் மிகப்பெரிய அளவில் வந்து கொண்டிருக்கின்றன. அதேவேளை இந்த விமான நிலையத்தில் மிகப்பெரிய கார்கோ பொருட்களை ஏற்றுமதி செய்கின்ற, இறக்குமதி செய்கின்ற களஞ்சிய பிரிவும் உருவாக்கப்பட இருக்கின்றது. உள்நாடு, சர்வதேசம் என்று அனைத்தையும் ஒருங்கிணைக்கின்ற ஒரு பிரம்மாண்டமான விமான நிலையமாகும். கட்டார், எமிரேட்ஸ் போன்றவை இனி மங்கி போக சவுதி அரேபியா முன்னணி பெற போகின்றது. டிரான்சிட்டுக்காக இப்பொழுது கட்டாரிலும் எமிரேட்ஸிலும் இறங்குகின்ற ஐரோப்பியர்கள் சவுதியில் இருந்து இறங்கி செல்லுகின்ற ஒரு காலம் மாற்றமடைய போகின்றது. அதேவேளை சவுதி இளவரசருடைய இந்த ஆண்டு நிகர லாபமான வருமானம் 25 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என்று மதிப்பீடு வெளியாகி இருக்கின்றது. சவுதி முன்னேறி சென்றால் ஈரானுடைய நிலை என்ன? ஈரான் சீனா புதிய ஒப்பந்தம், 6 நாடுகள் இத்துடன் இணைந்திருக்கின்றன. சீனாவினுடைய பட்டு வழியால் வருகின்ற ரயில் வண்டிகளுக்கான சந்தியாக ஈரான் இருக்க போகின்றது. ஐரோப்பாவிற்கு செல்லும் இந்த பொருட்கள் 6 நாடுகள் இந்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டிருக்கின்றன. தென் சீன பகுதியில் இருந்து ஈரான் ஊடாக ஐரோப்பா செல்லுகின்ற பொருட்கள் இது. சீனா முழுவதையும் உள்ளடக்கியது அல்ல. ஈரான், சீனா, கசகஸ்தான், உஸ்பெகிஸ்தான், துர்க்மெனிஸ்தான் மற்றும் துருக்கி ஆகிய 6 நாடுகள் இணைந்து இந்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டிருக்கின்றன. இந்த நாடுகளை கடக்கின்ற பொழுது இயல்பான வரிகள் இருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதற்கு பெயர் கோல்டன் கேட்வே என்பதாகும். உலகம் போர்களை நடத்துவதாக ஒரு புறம் நாடகம் ஆடினாலும் இந்த நூற்றாண்டினுடைய பெரும் பொருளாதார வர்த்தகத்தை கைப்பற்றுவதற்கான முதலீடுகளை நாடுகள் ஒவ்வொன்றும் கவனமாக செய்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த செய்தி
செய்தியை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் உங்களுக்கான 2030 விஷன் என்ன என்ற கேள்வியை உங்கள் உள்ளத்தில் உருவாக்கி பெரும் முதலீடுகளை உருவாக்க உடனடியாக முடியாவிட்டாலும் கூட சிலர் ஒன்றாக இணைந்து புதிய சிறிய முதலீடுகளை உருவாக்கி 2030 நோக்கி சவுதி இளவரசர் போல நகர வேண்டிய தேவை ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது என்பதை எங்கள் நேயர்களுக்கு அன்புடன் கூறிக்கொள்ளுகின்றோம். இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.